இங்கே இந்த ஹெச்எம் இந்த டீச்சர்ஸ்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா பெருமையாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வேலையில் போய் இருக்கும்போது நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த ஹெச்எம் இருக்கும்போது இந்த டீச்சர்ஸ் இருக்கும்போது எங்களை எப்படி இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க, இங்கெல்லாம் கூட்டு போய் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது தான் அவங்களுடைய பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை முதல்ல நினைச்சுக்கோங்க. யார் எங்க போய் எந்த ஆபீஸ்ல போய் நீங்க பணம் கேட்டாலும் கொடுக்கவே கூடாது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க தாய் தப்பட்ட சொல்லுங்க, உறவுகள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். இருக்கிறவங்க கொடுப்பான், இல்லாதவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் ஒரு கூலி வேலைக்கு போறவங்க, மூட்டை தொட்டுறவங்களா இருப்பாங்க, கடை எடுக்க போறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு கடையில் 4000 5000 வேலை செய்யற குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க 1000 ரூபா கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா? ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா இருக்கு. எப்படி அவங்க சாப்பிடுவாங்க, எப்படி அந்த பணத்தை கொடுக்க முடியும்? அதனால அந்த எண்ணங்களே அடியோட பணம் கொடுத்து காரியம் சாதிக்கணும், பணம் கொடுத்து காலேஜில் சீட்டு வாங்கணும், பணம் கொடுத்து தான் இன்ஜினியரிங் போகணும், மெடிக்கல் போகணும்னா இதே வேணாம். உழைச்சி நேர்மையாக உழைச்சி இருக்கிறத வச்சு என்ன செய்யணுமா சாப்பிடணும். அப்பதான் வாழ்க்கையானது நல்லா இருக்கும். ஆனால் நிம்மதியோடு நம்ம இருக்கலாம். நீங்கள் நான் இருக்கேன் 50,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்கினேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணணும். புரியுதா? நான் ஒரு நாளைக்கு டெய்லி 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணேன்னா என்னத்துக்காக நான் குடும்பத்தை ஓட்ட முடியுமா? பிள்ளைகளை காலேஜில் படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் கட்டணும், சாப்பிடணும், மற்ற நல்ல இருக்கிற செலவுகள் எல்லாம் இருக்கு. வீட்டு லோன் வாங்கியிருப்போம், வெஹிக்கிள் லோன் வாங்கியிருப்போம், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இன்னும் பெரிய ஆளுங்க இந்த மாதிரி வரும்போது, கல்யாணம் பண்ணி குடும்பம் அப்படின்னு வரும்போது அப்பதான் உங்களுக்கு அதனுடைய கஷ்டமா தெரியுது. கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். அப்ப வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணும். தாய் அப்படி சொல்றது உங்க அப்பா நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்க அதுக்குள்ள செலவு நீங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேமிப்பா அதை எடுத்து வச்சிடணும். நீங்க வேலைக்கு போனாலும் அதுதான் செய்யணும். மாசம் ஆனோடனே 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா ஒரு 4000 5000 ஒரு ஆடியோ ஏதோ ஒண்ணு செலவுகளை சுருக்கிட்டு அதை என்ன செய்யணும், சேமிப்பா வைக்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு நமக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கணும். இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இவ்வளவுதான் வருமானம், இவ்வளவுதான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க என்ன செய்யணும். இருந்தால்தான் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். உங்க உறவுகளுக்கு என்ன நீங்க சொல்லலாம், பணம் கொடுத்து எந்த சூழ்நிலையும் எந்த காரியத்தையும் நீங்க சாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. உங்களுடைய அடி மனசு